இது இஸ்லாத்துல ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கான அடிப்படை அளவுகோல். ஏன் அப்படின்னா இதை வச்சுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, ஜக்காத் தர மறுத்தவர்களோட அவங்க முர்த்தத் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம வரலாற்றுல இஜ்மா அது. முர்த்ததானவங்க அவங்க அபூபக்கர் யாருக்கு எதிராக போரிட்டாரு? முர்த்ததுகளுக்கு எதிராக போரிட்டு அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ் மறுத்தாங்களா? மறுமை மறுத்தாங்களா? என்ன மறுத்தாங்க? ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னாங்க. அதுவும் என்ன சொன்னாங்க? ஒன் டைம் ஜக்காத் நாங்க கொடுத்துட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும்போது ஜக்காத்தை நாங்க கொடுத்துட்டோம், இப்போ நீங்க மறுபடியும் கேட்கறதுக்கு வேலிட் இல்லை. அதுவும் அவங்க காமிச்ச ஆதாரம் என்ன? ரசூல்லா எங்களுக்கு துவா செய்யணும், அந்த ஜக்காத்து வசூல் பண்றீங்க அந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்ற, நபி அந்த ஜக்காத் அவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க, அவங்களுக்காக நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க. அப்போ பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு நபி இல்லை, அதனால நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஜக்காத்து தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இதுக்கு எதிராக நீ என்ன வேணாலும் ரீசன் சொல்லிடும். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கங்க, அதாவது இந்த ஒரு வருஷத்துல ஒரு தடவை, அதாவது பொருளுக்கு ஒரு தடவை கொடுக்கலாங்கிற அந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்குங்க. நீங்க என்னமோ விளக்கம் சொல்லுங்க, அதுக்கு ஜக்காத்துக்கு உண்டான அந்த இது ஹக்கு நீங்க நிறைவேற்றாம இருந்தீங்கன்னா அல்லாஹ் இடத்துல எவ்வளவு பெரிய ரிஸ்க்ல மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பாத்துங்க. ஏன்னா சில ஆலிம்களுடைய ஃபத்வாவை நம்பி நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க.